ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஹானா அகாடமி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தாலுக்கெஸ்ஐ எக்ஸாமுக்கான ஃப்ரீ டெஸ்ட் நம்பர் 4ஓட டீட்டெயில்டு ஆன்சர் கீ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் நம்பர் 4ல் உள்ள நிறைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th and 12th புக்கில் உள்ள முக்கியமான டாபிக்ஸ் இருந்து தான் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் நம்பர் 4க்கான கொஷின் பேப்பர் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து அவைலபிளாக இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகே, இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அஃபிடைட் வைட்டமின் என்று அழைக்கப்படும் வைட்டமின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வைட்டமின் B1. ஓகேங்களா? ஸோ வைட்டமின் B1 தான் அஃபிடைட் வைட்டமின் அப்படின்ட்டு அழைக்கப்படுது. அஃபிடைட் வைட்டமின் அப்படின்னா தமிழில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசி தூண்டும் வைட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பசி தூண்டும் வைட்டமின்னா வைட்டமின் B1. இந்த வைட்டமின் B1 இருக்குது பார்த்தீங்களா, இதோட வேதிப்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாமின். இந்த வைட்டமின் B1 குறைபாட்டால் பார்த்தீங்கன்னா பெரிபெரி அப்படிங்கிற நோய் வந்து ஏற்படுது. இப்போ ஆப்ஷன் சி பாருங்கள், வைட்டமின் டி. இந்த வைட்டமின் டியை பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி வைட்டமின் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம மனித தோலில் சூரிய ஒளி படும்போது நம்ம மனித தோலானது வைட்டமின் டியை உற்பத்தி செய்யுது. ஓகேங்களா? ஓகே, இப்போ ரெண்டாவது பாருங்கள். எந்த 5 ஆண்டு திட்ட காலத்தில் இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 8ஆம் 5ஆண்டு திட்டம். 7வது 5ஆண்டு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் முதல் முறையாக பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. 10ஆம் 5ஆண்டு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த 10 ஆண்டுகளில் இந்த தலா வருவாய் இருக்குது பார்த்தீங்களா, அதை 2 மடங்காக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கை நிர்ணயம் செஞ்சாங்க. அடுத்தது நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா தாலுக்கெஸ்ஐ எக்ஸாமுக்காக ஒரு பெய்டு டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த பெய்டு டெஸ்ட் பேஜுக்கான ஷெடியூல், அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் அந்த பெய்டு டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்க ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ஸோ பெய்டு டெஸ்ட் பேஜை ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1200 ரூபா. ஸோ அந்த பெய்டு டெஸ்ட் பேஜில் நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். அதற்கான மாடலுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்காங்க. ஓகே, இப்போ 3வது கொஸ்டின் பாருங்கள். டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஜேபி கிருபாலினி. ஓகேங்களா? நம்ம இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையோட தற்காலிக தலைவர் அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஓகேங்களா? ஸோ அதுவே நிரந்தர தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையோட துணைத் தலைவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச்சி முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. அதோட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டமானது பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 9ஆம் தேதி நடந்திருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தகவல், நோட் பண்ணிக்காங்க. அடுத்தது 4வது கொஸ்டின். கூர்ந்து கவனித்தல், நினைவாற்றல் மற்றும் சமநிலையை அதிகரிக்கும் வைட்டமின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வைட்டமின் B12. ஓகேங்களா? இந்த வைட்டமின் B12 பார்த்தீங்கன்னா ஃபோலிக் அமிலம் உட்கிரகித்தலுக்கும் உதவி புரியுது. ஓகேங்களா? இதுவுமே ரொம்ப முக்கியமானது. இந்த வைட்டமின் B12ஓட வேதி பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயனோ கோபாலமைன். இந்த வைட்டமின் B12 குறைபாட்டால் பார்த்தீங்கன்னா பெர்னீசியஸ் அனிமியா ஏற்படுது. ஓகேங்களா? இந்த பெர்னீசியஸ் அனிமியாவை உயிரை போக்கும் இரத்த சொகை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது 5வது கொஸ்டின். கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். கூற்று 1 பாருங்கள். அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது. ஸோ முதல் கூற்று பார்த்தீங்கன்னா சரியானது தான். ஓகேங்களா? அடுத்தது 2வது கூற்று பாருங்கள். இந்திய அரசு 2020 ஆகஸ்ட் 5 ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு தகுதியை ரத்து செய்தது. ஸோ 2வது பார்த்தீங்கன்னா தவறானது. ஏன்னா இந்திய அரசு பார்த்தீங்கன்னா 2019 ஆகஸ்ட் 5 ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு தகுதியை ரத்து செஞ்சுருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 சரி, 2 தவறு. அடுத்தது விண்ணியல் ஆரத்தின் மதிப்பு. விண்ணியல் ஆரத்தோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 3.08 × 10⁻16 மீட்டர்.
இதே இந்த விண்ணியல் ஆரத்தோட மதிப்பை நம்ம ஒளியாண்டில் சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.26 ஒளியாண்டு. இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், 9.46 × 10⁻15 மீட்டர். இது பார்த்தீங்கன்னா ஒளியாண்டோட மதிப்பு. ஓகேங்களா. இப்போ ஆப்ஷன் சி பாருங்கள், 1.496 × 10⁻11 மீட்டர். இது பார்த்தீங்கன்னா வானியல் அலகோட மதிப்பு. ஓகேங்களா, வானியல் அலகோட மதிப்பு. அடுத்தது காட்கில் திட்டம் என்று அழைக்கப்படும் 5ஆண்டு திட்டம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 3ஆம் 5ஆண்டு திட்டம். ஸோ 3ஆம் 5ஆண்டு திட்டத்தை தான் காட்கில் திட்டம் அப்படின்ட்டு அழைச்சாங்க. இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், 1ஆம் 5ஆண்டு திட்டம். இந்த 1ஆம் 5ஆண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா ஹாரோட் டாமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. இப்போ ஆப்ஷன் பி பாருங்கள், 2ஆம் 5ஆண்டு திட்டம். இந்த 2ஆம் 5ஆண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா பிசி மகளனோபிஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. இப்போ ஆப்ஷன் டி பாருங்கள், 5ஆம் 5ஆண்டு திட்டம். இந்த 5ஆம் 5ஆண்டு திட்டத்திற்கான முன்வரைவு பார்த்தீங்கன்னா டிபி தார் அப்படிங்கிறவரால் தயாரிக்கப்பட்டது. அடுத்தது 8வது கொஸ்டின், உயிர்ச்சத்து ஏ மற்றும் சி உட்கிரகித்தலுக்கு உதவி புரியும் வைட்டமின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வைட்டமின் இ. ஓகேங்களா. நம்ம உடலில் உள்ள செல் சவ்வு, அதுக்கப்புறம் கொழுப்பு கரைக்கும் பகுதிகளை பார்த்திங்கன்னா இந்த வைட்டமின் இ பாதுகாக்குது. ஓகேங்களா. அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைட்டமின் இ பார்த்திங்கன்னா இதய நோய் ஏற்படும் வாய்ப்புகளை குறைக்குது. இந்த வைட்டமின் இயோட வேதிப்பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோகோஃபெரால். ஓகேங்களா. ஸோ இந்த வைட்டமின் இ குறைபாட்டாக இருந்துச்சு அப்படின்னா மலட்டுத்தன்மை வந்து ஏற்படும். அடுத்தது பொறுத்துவ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொறுத்தலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆங்ஸ்ட்ராம் 10⁻−10 மீட்டர். ஃபெர்மி 10⁻−15 மீட்டர். நேனோமீட்டர் 10⁻−9 மீட்டர். மைக்ரான் 10⁻−6 மீட்டர். ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2, ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 2, டிக்கு 1. அடுத்தது 10வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என்று அம்பேத்கரால் விவரிக்கப்படுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், சட்டப்பிரிவு 32. இந்த சட்டப்பிரிவு 32 பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் குறிப்பிட்டிருப்பார். இப்போ ஆப்ஷன் பி பாருங்கள், அடிப்படை உரிமைகள். இந்த அடிப்படை உரிமைகளை பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அடுத்தது 11வது கொஸ்டின், செல்களை ஒன்றோடொன்று இணைக்கும் பொருளான கோலான் உருவாக்கத்திற்கு உதவி புரியும் வைட்டமின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி, ஆப்ஷன் பி. இந்த வைட்டமின் சி இருக்குது பார்த்தீங்களா, இது தொற்று நோயிலிருந்து பாதுகாக்க நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்குது. ஓகேங்களா. இந்த வைட்டமின் சியோட வேதிப்பேர் பார்த்தீங்கன்னா அஸ்கார்பிக் அமிலம். இந்த வைட்டமின் சி குறைபாட்டால் பார்த்தீங்கன்னா ஸ்கர்வி அப்படிங்கிற நோய் ஏற்படுது. அடுத்தது 12வது கொஸ்டின், காந்திய திட்டம் எனும் திட்டத்தை 1944 வழங்கியவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, எஸ்என் அகர்வால். இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், எம்என் ராய். இவர் பார்த்தீங்கன்னா மக்கள் திட்டத்தை வடிவமைத்திருப்பார். இப்போ ஆப்ஷன் பி பாருங்கள், ஜெயபிரகாஷ் நாராயணன். இவர் பார்த்தீங்கன்னா சர்வோதயா திட்டம் ஒன்றை முன்மொழிந்திருப்பார். அடுத்தது 13வது கொஸ்டின், கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். முதல் கூற்று பாருங்கள், எரிபொருள் நிரப்பும் இடங்களில் வாகனங்களின் டயர் அழுத்தம் PSI என்னும் அலகில் குறிப்பிடப்படுகிறது. ஸோ முதல் கூற்று பார்த்தீங்கன்னா சரியானது தான். ரெண்டாவது பாருங்கள், நன்னீரை விட உப்பு நீர் அதிகமான மிதப்பு விசையை ஏற்படுத்தும். ஸோ ரெண்டாவதும் பார்த்தீங்கன்னா சரியானது தான். ஸோ ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 சரி. 14வது கொஸ்டின், தற்போது எத்தனை அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பில் இடம்பெற்றுள்ளது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 6. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட காலத்தில் 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா சொத்துரிமை பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து 44வது சட்ட திருத்தத்தின் மூலம் சாதாரண ஒரு உரிமையாக மாற்றப்பட்டுச்சு. அடுத்தது 15வது கொஸ்டின், நமது உடலில் மரபு செல் உருவாக்கத்திற்கு உதவும் வைட்டமின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா வைட்டமின் B9. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி. இந்த வைட்டமின் B9 இருக்குது பார்த்தீங்களா, இதோட வேதிப்பேர் பார்த்தீங்கன்னா ஃபோலிக் அமிலம். இந்த ஃபோலிக் அமில குறைபாட்டால் பார்த்தீங்கன்னா
மெகாலோபிளாஸ்டிக் இரத்த சோகை நோய் ஏற்படுது. ஓகேங்களா? ஸோ ஃபோலிக் அமிலம் இந்த வைட்டமின் பி குறைபாட்டால் பார்த்தீங்கன்னா மெகாலோபிளாஸ்டிக் இரத்த சோகை நோய் ஏற்படுது. அடுத்தது 16வது கொஸ்டின், நீரின் கொதிநிலை ஃபாரன்ஹீட்டில். ஸோ நீரோட கொதிநிலை பார்த்தீங்கன்னா ஃபாரன்ஹீட்டில் குறிப்பிடும்போது 212 ஃபாரன்ஹீட். ஸோ ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அதே நீரின் கொதிநிலையை நம்ம கெல்வினில் குறிப்பிட்டோம் அப்படின்னா 373.15 கெல்வின். அடுத்தது பொறுத்துக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். தென்னாப்பிரிக்கா அரசமைப்பு திருத்தமுறை, சோவியத் யூனியன் அடிப்படை கடமைகள், அமெரிக்கா அடிப்படை உரிமைகள், அயர்லாந்து அரசின் நெறிமுறை எழுத்தும் கோட்பாடுகள். ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1. ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 1. அடுத்தது 18வது கொஸ்டின், இந்தியாவில் எப்போது திட்டக்குழு அமைக்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1950 மார்ச் 15. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1951 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா திட்டக்காலம் தொடங்கியது. ஓகேங்களா? விஸ்வேஸ்வரையா அப்படிங்கிறவங்க தான் நம்ம இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை அமைச்சிருப்பார். நம்ம இந்திய அரசோட திட்டக்குழுவின் முதல் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அடுத்தது 19வது கொஸ்டின், நமது உடலில் காணப்படும் மொத்த இரும்புச்சத்தின் அளவு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 2.5 கிராம் முதல் 4 கிராம் வரை. ஓகேங்களா? இந்த இரும்புச்சத்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் உருவாக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. ஓகேங்களா? நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 வகையான தாது உப்புக்கள் காணப்படுது. அடுத்தது 20வது கொஸ்டின், நம் பற்களை வலுப்படுத்த உதவும் பற்பசையில் பயன்படுத்தப்படும் சேர்மங்கள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரின் சேர்மங்கள். இப்போ ஆப்ஷன் ஏ அண்ட் பி பாருங்கள், பொட்டாசியத்தின் சேர்மங்கள், பாஸ்பரஸின் சேர்மங்கள். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா உரங்கள் தயாரிக்க பயன்படுது. இப்போ ஆப்ஷன் டி பாருங்கள், சிலிக்கான் சேர்மங்கள். இது பார்த்தீங்கன்னா கணிப்பொறி துறையில் முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்தது 21வது கொஸ்டின், நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஜெர்மனியின் வெய்மர் அரசியலமைப்பிலிருந்து. ஓகேங்களா? ஸோ சட்டப்பிரிவு 352 அமலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 19 கீழ் நமக்கு தரப்பட்டிருக்க எல்லா உரிமையும் தாமாகவே நிறுத்தப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 நெருக்கடி நிலைகள் இருக்குது. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய நெருக்கடி நிலைகள். இந்த தேசிய நெருக்கடி நிலை பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 352 படி அமல்படுத்தப்படும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாநில நெருக்கடி நிலை. இது பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 356 படி அமல்படுத்தப்படும். மூணாவது பார்த்தீங்கன்னா நிதி சார்ந்த நெருக்கடி நிலை. இது பார்த்தீங்கன்னா 360 படி அமல்படுத்தப்படும். அடுத்தது 22வது கொஸ்டின், நிதி ஆயோக் என்பது டேஸ் ஆண்டுகள் பழமையான திட்டக்குழுவிற்கு மாற்றாக அமைக்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 65 ஆண்டுகள். ஓகேங்களா? இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா 2015 ஜனவரி 1ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஓகேங்களா? இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்திய அரசோட திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் ஒரு அறிவு மையம். ஓகேங்களா? இதோட தலைவராக நம்ம பிரைம் மினிஸ்டர் இருப்பார். அடுத்தது 23வது கொஸ்டின், கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். கூற்று 1 பாருங்கள், இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறு மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் முறையே 220 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ். முதல் கூற்று பார்த்தீங்கன்னா சரியானது தான். ரெண்டாவது பாருங்கள், இந்தியாவைச் சேர்ந்த நரீந்தர் கபானி இலை ஒளியியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஸோ ரெண்டாவதுமே பார்த்தீங்கன்னா சரியானது தான். ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 சரி. அடுத்தது 24வது, பொதுவாக 1 வயதுக்குட்பட்ட பச்சிளங்குழந்தைகளை தாக்கும் நோய். ஆன்சர் பார்த்தீங்கன்னா மராஸ்மஸ். ஓகேங்களா? ஸோ இந்த குவாஷியோக்கர், மராஸ்மஸ் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள். ஓகேங்களா? அதில் இந்த குவாஷியோக்கர் நோய் பார்த்தீங்கன்னா பொதுவாக 1லிருந்து 5 வரை உள்ள குழந்தைகளை தாக்கும். அடுத்தது, ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசமைப்பில் சேர்க்கப்பட்டது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, முகவுரை. ஓகேங்களா? ஸோ இந்திய அரசமைப்போட முகவுரையை பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க.
இந்த முகவரை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை நம்ம இந்திய அரசமைப்போட முகவரை திருத்தப்பட்டிருக்கு. அடுத்தது எம் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 18. ஓகேங்களா. ஸோ கே ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 2, எல் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 8, என் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 32. அடுத்தது திட்ட விடுமுறை காலம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1966 டு 69. இந்த திட்ட விடுமுறை காலத்துக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர், 2வது 3ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட தோல்வி. அடுத்தது 28வது கொஸ்டின் பொறுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். குடியுரிமை பகுதி 2 சட்டப்பிரிவு 5 டு 11. அடிப்படை உரிமைகள் பகுதி 3 சட்டப்பிரிவு 12 டு 35. அடிப்படை கடமைகள் பகுதி 4A சட்டப்பிரிவு 51A. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பகுதி 4 சட்டப்பிரிவு 36 டு 51. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4, ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4. அடுத்தது 29வது கொஸ்டின் கூட்டு சர்க்கரைக்கான எடுத்துக்காட்டு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி செல்லுலோஸ். இந்த குளுக்கோஸ் பார்த்தீங்கன்னா ஒற்றை சர்க்கரைக்கான எடுத்துக்காட்டு, சுக்ரோஸ் பார்த்தீங்கன்னா இரட்டை சர்க்கரைக்கான எடுத்துக்காட்டு. அடுத்தது 30வது கொஸ்டின் எறும்பு மற்றும் தேனீயின் கொடுக்கில் காணப்படும் அமிலம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் அமிலம். இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள் ஆஸ்கார்பிக் அமிலம், இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தில் காணப்படுது. ஆப்ஷன் சி பாருங்கள் ஆக்சாலிக் அமிலம், இது பார்த்தீங்கன்னா தக்காளியில் காணப்படுது. ஆப்ஷன் டி பாருங்கள் மாலிக் அமிலம், இது ஆப்பிளில் காணப்படுது. அடுத்து கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கூற்று 1 பாருங்கள் வானம் நீல நிறமாக தோன்றுவது டிண்டால் விளைவினால். முதல் கூற்று சரியானது. 2வது பாருங்கள் வாசனை திரவியங்கள் தயாரித்தல் மற்றும் பல்வேறு மூலங்களிலிருந்து சாயங்கள் தயாரித்தலில் கரைப்பான் சாறு இறக்கல் முறை பயன்படுகிறது. ஸோ 2வது கூற்றுமே சரியானது தான். ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 சரி. அடுத்தது 32வது கொஸ்டின் 5 ஆண்டு திட்டங்களின் மூலமாக வளர்ச்சிக்கு திட்டமிடுவதில் இந்தியா டேஸை முன்னுதாரணமாக பின்பற்றியது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன். ஓகேங்களா. ஸோ ரஷ்யா. நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா இதுவரை 12 5ஆண்டு திட்டங்களை செயல்படுத்தியிருக்கு. இப்போ 5ஆண்டு திட்டங்களுக்கு மாற்றாக தான் நித்தி ஆயோக் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது 33வது கொஸ்டின் நமது உடலுக்கு ஆற்றலை தருவதோடு உடலை பாதுகாத்து உடல் செல்களை பாதுகாப்பது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கொழுப்புகள். அடுத்தது 34வது கொஸ்டின் இந்திய அரசமைப்பில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள 22 மொழிகள் எந்த அட்டவணையில் இடம்பெற்றுள்ளது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8வது அட்டவணை. ஓகேங்களா. ஸோ நம்ம இந்திய அரசமைப்பு நடைமுறைக்கு வந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசமைப்பால் மொத்தம் 14 மொழிகள் மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. இப்போ கரண்ட்டாக 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. 7வது அட்டவணையில் பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளோட அதிகார பகிர்வு பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பொறுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஏலக்காய் கொழுப்பை குறைக்கும். வெந்தயம் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும். பூண்டு புற்றுநோயை தடுக்கிறது. லவங்கப்பட்டை வலி நீக்கியாக பயன்படுகிறது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 3, டிக்கு 4. அடுத்தது 36வது கொஸ்டின் சிவப்பு லிட்மஸ் தாளை நீலமாக மாற்றுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி காரம். அமிலம் பார்த்தீங்கன்னா நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றுவோம். அடுத்தது 37வது எந்த 5ஆண்டு திட்டத்தில் வேளாண்மை தொழில் அண்ட் சுரங்க தொழில் ஆகியவற்றிற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 5ஆம் ஐந்தாண்டு திட்டம். இந்த முதலாம் 5ஆண்டு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. 2வது 5ஆண்டு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொழில்துறைக்கு முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 38வது கொஸ்டின் பாதுகாக்கும் உணவுகள் என்று அழைக்கப்படுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா வைட்டமின்கள். ஓகேங்களா. ஸோ மொத்தமாக 6 முக்கிய வைட்டமின்கள் இருக்குது. அதில் வைட்டமின் பி, அதுக்கப்புறம் வைட்டமின் சி, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நீரில் கரையும் வைட்டமின்கள். ஓகேங்களா. ஸோ வைட்டமின் ஏ, அடுத்து வைட்டமின் டி, அடுத்து வைட்டமின் இ, அடுத்து வைட்டமின் கே,
இது 4ம் பார்த்தீங்கன்னா கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள். ஓகே, 39வது பாருங்கள், கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். கூற்று 1 பாருங்கள், மத்திய மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க இந்திரா காந்தி அவர்கள் 1980 சர்க்காரியா குழுவினை நியமித்தார். முதல் கூற்று பார்த்தீங்கன்னா தவறானது. இந்த சர்க்காரியா குழு 1983 தான் அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்தது 2வது கூற்று, 1969 நடுவண் மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் PV ராஜமன்னார் தலைமையின் கீழ் 3 குழு ஒன்றை நியமித்தது. ஸோ 2வது பார்த்தீங்கன்னா சரியானது தான். ஸோ ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி 2 தவறு. சரி, ஆப்ஷன் டி, கூற்று 2 சரி 1 தவறு. அடுத்தது 40வது கொஸ்டின், அரசமைப்பு சட்ட வரைவு குழுவில் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 7. ஓகேங்களா. ஸோ அரசமைப்பு சட்ட வரைவு குழுவோட தலைவர் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். அரசமைப்பு சட்ட வரைவு குழுவோட ஆலோசகர் பார்த்தீங்கன்னா BN ராவ். அடுத்தது, ஓராண்டு திட்டங்கள் இவ்வாறும் அழைக்கப்படுகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தும் திட்டங்கள். ஓகேங்களா. ஸோ ஓராண்டு திட்டங்களை பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க, செயல்பாட்டு திட்டமிடல் அப்படின்ட்டும் அழைப்பாங்க. இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், முன்னோக்கு திட்டங்கள். ஸோ நீண்ட கால திட்டத்தை பார்த்தீங்கன்னா முன்னோக்கு திட்டல் அப்படின்ட்டு அழைப்பாங்க, அப்படி இல்லைன்னா வியூக திட்டமிடல் அப்படின்ட்டும் அழைப்பாங்க. அடுத்தது 42வது கொஸ்டின், வெல்டிங் தொழிலில் பயன்படும் அசிட்டிலின் வாயு தயாரிக்க பயன்படுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கால்சியம் கார்பைட். அடுத்தது 43வது கொஸ்டின், உலகில் கண்டுபிடிக்கப்பட்ட சேர்மங்களிலேயே மிகவும் வலிமையான சேர்மம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கிராஃபின். அடுத்தது பொறுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். பாம்பே திட்டம் 1938, காந்திய திட்டம் 1944, மக்கள் திட்டம் 1945, சர்வோதய திட்டம் 1950. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3, ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 1. அடுத்த 45வது கொஸ்டின், தற்போது இந்திய அரசியலமைப்பின் உள்ளடக்கம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணை. ஓகேங்களா. ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசமைப்பில் 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் தான் இடம்பெற்றிருந்தது. ஓகேங்களா. அடுத்தது 46வது கொஸ்டின், கல்லீரல் செல்கள் ஒவ்வொரு டேஸ் நாட்களில் புதுப்பிக்கப்படுகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 300 to 500 நாட்கள். 47வது கொஸ்டின், நரம்பு மற்றும் தசைகளின் செயல்திறனை ஒழுங்குபடுத்துவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பொட்டாசியம். அடுத்தது 48வது கொஸ்டின், ஆரோக்கியமான பார்வை பெறவும் கண்புரை மற்றும் மாலைக்கண் நோய் வராமலும் தடுப்பது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா துத்தநாகம். அடுத்தது கூற்று 1 பாருங்கள், நடுக்கமுறு வளைதல் என்ற திசை சாரா தூண்டல் அசைவுக்கு வீனஸ் பூச்சி பிடிப்பான் சிறந்த எடுத்துக்காட்டு. முதல் கூற்று சரியானது தான். 2வது பாருங்கள், செரிமான மண்டலத்தின் மிக நீளமான பகுதி சிறுகுடல். ஸோ 2வது பார்த்தீங்கன்னா சரியானது தான். ஸோ ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 சரி. அடுத்து 50வது கொஸ்டின், குடல்சார் காய்ச்சல் என்று அழைக்கப்படுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு காய்ச்சல். ஓகேங்களா. ஸோ டெங்குக்கு பார்த்தீங்கன்னா எலும்பு முறிப்பு காய்ச்சல் அப்படின்ட்டு அழைக்கப்படுது. அவ்வளோதான். தேங்க்யூ.